ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சத்திரப்பட்டி வரைக்கும் போற வேலை இருந்துச்சுங்க. சரி ஓகே போயிட்டு வரையில அப்படியே நம்ம வெத்தலப்பேட்டையில இறங்கி தான் நம்ம ஊருக்கு வரணும். அப்படியே வரையில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்ன வெங்காயம் கம்மி தாங்க. நாட்டு சின்ன வெங்காயம். அத எடுத்து தனியா வந்த கையோட அப்படியே எடுத்து பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மூங்கி கூட நல்லா சாணி போட்டு மொழுகி காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாரி கூடைகள்ல எல்லாம் வைக்கிறப்போ காய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு வெள்ளை துணிய நனைச்சு அப்படியே மேல போட்டு விட்டோம்னா, அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்கும். எல்லாமே பார்த்துக்கோங்க. ரேட் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவுல சொல்றேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. சரி போயிட்டு வந்தோனேயுமே வந்து சமையல் வேலை தாங்க ஆரம்பிச்சேன். என்ன பண்ணேன்னா, அப்புறம் இன்னைக்கு மீன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மீன் கிடைக்கல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, கருவாட்டு குழம்பு வந்தோடனே உலைய வச்சுட்டு கருவாடு இருந்துச்சு. சரி கருவாடை வச்சு ஒப்பேத்திருவோம் அப்படின்ட்டு நைட்டுக்கு மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால அதை ஊற வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் என்ன செடி போடுற மோகம் விடலை.